Okay, so we will continue with the preparation of AKaCa, aldehydes, ketones and carboxylic acids. So இது வரைக்கும் நான் முன்னால் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு 7 காம்பவுண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு. ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்கைல் ஹாலைட்ஸ், சயனைட்ஸ், பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆர்கானிக் ஸ்கீமாவை நீங்கள் எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்கானிக் ஸ்கீமாவை அப்ளை பண்ணி தான் யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனும் தனியாக கேட்க மாட்டாங்க. ரியாக்ஷன்ஸோட நான் சொன்ன மாதிரி அந்த 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஆர்கானிக்லேருந்து உங்களுக்கு வரும். நேம்லி ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ், கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 காம்பவுண்ட்ஸ். இதில் நம்ம இந்த டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர்லேயும் பார்த்துட்டு இருக்கோம். தனித்தனியாக ஆல்கஹாலில் பார்த்தோம், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரியை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு. ஆல்கில் ஹாலைட்ஸில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த அக்காக்காலையும் வந்து வி வில் பி சீயிங் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைடு, அந்த மாதிரி ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட், அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மோஸ்ட்லி அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ்ன்றது வரும். சரியா? ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கேன்னு பார்த்து அப்படியே பிரமிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நோ த ரியாக்ஷன்ஸ், அவங்க என்ன ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் தான் வரும். சரியா? ஸோ வித் திஸ் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வில் கெட் இன் டு திஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு நம்ம போன கிளாஸ் வரைக்கும் இது பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டைபால் ஹெச் பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் மோஸ்ட்லி செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாக தான் இருக்கும். உனக்கு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது ரியாக்ஷனில் இருந்ததுன்னா அதை நான் உனக்கு அதில் தனியாக மென்ஷன் பண்ணுறேன். அதர்வைஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஈக்குவேஷன் இட் செல்ஃப். நான் இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் வந்து யூ ஷுட் ப்ராக்டிஸ் சம் எக்ஸசைசஸ் ஸோ தட் யூ ரிமெம்பர் தோஸ் ரியாக்ஷன்ஸ். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வெறுமனே புரிஞ்சுட்டால் மட்டும் பத்தாது, அது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகத்தில் இருக்கும் அது. ஓகே, ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடில் வரும் உங்களுக்கு. ஸோ if you take any aromatic hydrocarbon, say toluene or xylene, அந்த மாதிரி styrene, அந்த மாதிரி எந்த aromatic carbon எடுத்துட்டாலும் அதில் when you have a benzylic hydrogen, so this is called as benzylic hydrogen. இந்த benzylic hydrogen இருந்ததுன்னு சொன்னால் when you do oxidation, KMnO4, identify the reaction by looking at the reagent, KMnO4 oxidizing agent இருக்கும். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னால் இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் ஹெச் அண்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரெண்டுமே உனக்கு இதில் நடக்கிறது. ஸோ நான் முதல்ல சொன்னேன் அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் ஒன்லி தீஸ் 2 கேட்டகரிஸ். ஸோ இந்த பென்சாலிக் ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. தட் இஸ் ஆக்சிடேஷன் பை KMnO4 ஆஃப் அரோமேட்டிக் ஆல்கைல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பென்சீனில் போடும்போது பென்சாலிக் ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் தான் அது ஆக்சிடைஸ் ஆகி யூ வில் கெட் த கரஸ்பாண்டிங் ஆசிட். ஸோ எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் சரி, அதாவது whether you take methyl benzene or ethyl benzene or propyl benzene, எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் it will be converted to benzoic acid. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பட் பென்சாலிக் ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா அதில் அவனுக்கு அந்த பென்சோயிக் ஆசிட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், if you take this compound, so இங்கே methyl group, இங்கே methyl group, இங்கே methyl group எடுத்துட்டேன்னு சொன்னா இதில் வந்து இதுதான் பென்சாலிக் குரூப். இதில் வந்து there is no hydrogen here. when there is no hydrogen here, அப்போ வந்து உனக்கு இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் போடுற ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்காது. அதாவது ரியாக்ஷன் வந்து இதில் இங்கே உனக்கு ஆக்சிடேஷன் நடக்காது. பட் இந்த இடத்துல வந்து சப்போஸ் இஃப் யூ ஹேவ் CH2OH இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, CH2OH இருந்ததுன்னு சொன்னால் there is no benzylic hydrogen here. அதனால் இதில் இந்த காம்பவுண்டில் வந்து when you add KMnO4, இந்த காம்பவுண்டில் when you add KMnO4, இதில் சைட் செயின் ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ உனக்கு அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? யூ வில் ஹாவ் தி ப்ராடக்ட் லைக் திஸ். யூ வில் ஹாவ் த பென்சீன் ரிங் அண்ட் தென் யூ வில் ஹாவ் த இங்கே மிথাইল குரூப். இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். ரிமெம்பர்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஆல்கைல் பென்சீனில் பொட்டாசியம் பர்மாங்கனேட் போட்டோன்னா பென்சோயிக் ஆசிட் வந்துடும். எப்போனா
only when the alkyl benzene contains a benzylic hydrogen. Okay, suppose இப்போ உனக்கு நான் இன்னொரு காம்பவுண்ட் இதே மாதிரி கொடுக்குறேன். அப்போ suppose if you have like this CH2 OH இருக்கு அப்படின்னா இதில் வந்து உனக்கு KMnO4 போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போவும் வந்து இதில் பென்சாலிக் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போவும் உனக்கு ப்ராடக்ட் வந்து பென்சாயிக் ஆசிட் தான் வரும். ரிமெம்பர், when the compound contains benzylic hydrogen, if you oxidize it with KMnO4, then you will always get benzoic acid as a major product, and மித்த கார்பன் உடஞ்சி வரும்போது பை ப்ராடக்ட் உனக்கு வரும், ஃபார்மிக் ஆசிட் இன்னொரு ப்ராடக்டாக உனக்கு வரும். அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் நோ தட் ஒன் கார்பன் வில் கம் அவுட் அஸ், மிச்சம் எவ்வளோ கார்பன் இருக்கோ அது ஒரு இன்னொரு ஆசிடாக அது வந்துடும் அது. ஓகே, பட் இந்த இடத்துல பென்சாலிக் ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா இங்கே சொன்ன மாதிரி யூ வில் கெட் அ சைட் செயினில் உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆக்சிடைஸ் ஆகிடும். தட் இஸ் அ பாயிண்ட் யூ ஹவ் டு ரிமெம்பர் ரிகார்டிங் திஸ் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ நீ KMnO4 இஸ் a strong oxidizing agent, அதை போட்டேன்னா it will go up to the benzoic acid வரைக்கும் ஆக்சிடைஸ் ஆகி போய் நின்றுடும். பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் அட் ஆல்டிஹைடோட நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் we have another reaction called as ETAD reaction. ETAD reactionல வந்து chromyl chloride and CS2. Again, identify the reaction by looking at the reagent. இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ரியேஜென்ட். நிறைய காம்பவுண்டில் நிறைய ரியாக்ஷன்ஸில் உனக்கு இதெல்லாம் வராது. ஓகே, மோஸ்ட்லி பார்த்தோன்னா இதில் அக்காக்கா சாப்டரில் மட்டும்தான் இது வரும். இது வேறு எதுலேயும் கூட உனக்கு வராது. ஐ மீன் NCERT சிலபஸை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் JEE சிலபஸ்லாம் போகும்போது இது அவங்க எதில் வேணாலும் கொடுப்பாங்க அவங்க. அதுக்கு வந்து யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் மெனி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓகே, இது இன்டர்மீடியட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட், அதர்வைஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் இட். ஸோ குரோமைல் குளோரைடு, இது நீங்கள் சால்ட் அனாலிசிஸ் உங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிகல்ஸில் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் டன் தி ப்ராக்டிகல்ஸ், ஸோ குரோமைல் குளோரைடு டெஸ்ட்டுன்னு ஒன்று வரும். அந்த டெஸ்ட்டில் இருக்கிற அந்த கிட்ட அதே காம்பவுண்டு தான் அது. ஸோ வென் யூ ஆட் திஸ் குரோமைல் குளோரைடு இன் CS2 சால்வெண்ட் கார்பன் டை சல்ஃபைடில் போடும்போது சைட் செயின் ஆக்சிடேஷன் ஆல்டிஹைடோட நின்று போயிடும். ஸோ ஆல்டிஹைடோட நின்று போயிடும். இதில் ஓகே, யூ வில் கெட் அ காம்ப்ளெக்ஸ். இந்த கலரை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதில் என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ குரோமைல் குளோரைடு போட்டால் அது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்போ ஆல்டிஹைடோட அது நின்று போயிடும். அடுத்தது வந்து குரோமைல் குளோரைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். CS2 போட்டோம் இல்லையா, அங்கே கார்பன் டை சல்ஃபைடு போட்டோம். இங்கே வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இன்னொரு சால்வெண்ட் போடுறோம். ஸோ யூ வில் ஹாவ் டை அசிட்டேட். இங்கே குரோமைல் குளோரைடு 2 வந்தது இல்லையா, இங்கே அதே மாதிரி டை அசிட்டேட் வருது. வி சே இட் இஸ் ஜெம். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆல்கைல் ஹைட்ரேட்டில் பார்த்துருக்கோம். ஒரே கார்பனில் 2 குரூப் அட்டாச் ஆயிருந்தால் வி கால் தட் அஸ் ஜெம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ வென் யூ டூ தி ஹைட்ராலிசிஸ் யூ கெட் பென்சால்டிஹைட். ஸோ குரோமைல் குளோரைடு போட்டாலும் சரி, chromium oxide போட்டாலும் சரி, they are all mild oxidizing agent and the reaction will stop at the aldehyde stage itself. நம்ம ரோசன்மன் ரிடக்ஷன்லையும் பார்த்தோம், அதில் கேட்டலிட்டிக் பாய்சன் ஆட் பண்ணி பேரியம் சல்ஃபேட் கேட்டலிட்டிக் பாய்சன் ஆட் பண்ணோம். அதுலேயும் வந்து we stopped the reaction at aldehyde stage itself. So if you want aldehyde அப்படின்னா ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். எது குரோமைல் குளோரைடு போட்டு வர ரியாக்ஷனோ, chromium oxide in the presence of acidic anhydride reactionலாம் போட்டோன்னா mild oxidizing agent. Therefore, the reaction will stop at aldehyde. Okay, so one question என்ன கேட்பா, which of the following will give you an aldehyde அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரியாக்ஷன் கொடுப்பா. குரோமைல் குளோரைடு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், குரோமியம் ஆக்சைடு, இந்த 4 ரியேஜென்ட் கொடுப்பா உனக்கு. KMnO4 with O, rosen hydrogen in the presence of palladium catalyst with BaSO4 அப்படின்னு கொடுப்பா. ஸோ அதில் இந்த 3 உனக்கு வந்து ஆல்டிஹைடு வரும். KMnO4 மட்டும் ஆசிட் உனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும், இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து உனக்கு வர்ற கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நோட் டவுன் த கொஷின்ஸ் வென் எவர் ஐ சே தட் தென் அண்ட் தேர் ஃப்ரம் ஆல் தீஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் யூ கெட். ஸோ இதில் சைடில் என்ன குரூப் கொடுத்தாலும் யூ நீட் நாட் கெட் கேரிட் அவே பை தட் குரூப். ஸோ வெறும்ன காம்பவுண்டு கொடுத்தா ஆக்சிடேஷன்றதுனால பென்சாயிலிக் ஹைட்ரஜன் இருக்கும்போது அதுதான் உனக்கு அந்த ஆல்டிஹைடு ஃபார்ம் பண்ணும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருந்தால் ஆசிட் வரைக்கும் போயிடும். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருந்தால் ஆல்டிஹைடோட நின்று போயிடும் அது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு ரிமெம்பர் இன் திஸ். ஸோ இங்கே என்ன குரூப் கொடுத்துருந்தாலும் அந்த குரூப்பில் வந்து உனக்கு அது ஆக்சிடைஸ் ஆகாது. பிகாஸ் பென்சாயிலிக் ஹைட்ரோஜன் இஸ் வெரி மோஸ்ட் பொட்டன்ட் லீவிங் குரூப். அதனால அது 3 நல்லா லீவிங் ஆனதுக்கு அப்புறமா தான் வேறு ஏதாவது குரூப் ரியாக்ஷன் நடக்கும். பட் நம்ம அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ரியாக்ஷனுக்கு போக மாட்டோம். நம்ம இதோடய நம்ம நிறுத்தின்றோம் ரியாக்ஷனை. அதனால் உனக்கு ப்ராடக்ட் வந்து இதோடு நின்று போயிடும். தேர்ஃபோர்
don't get carried away by any groups that is given here. இது mostly உனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸில் தான் உனக்கு கொடுப்பா, ஜேஇஆர் நீட்டில் தான் இந்த மாதிரி கொடுத்து உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாள். இதை போடும்போது உனக்கு இது ரியாக்ட் ஆகுமா, இது ரியாக்ட் ஆகுமா, இது டீஆக்டிவேட்டிங் குரூப், இது ஆக்டிவேட்டிங் குரூப் எல்லாம் போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிப்பா அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்த அப்புறமா தான் நீ இங்கே வரணும். ப்ளஸ் மைனஸ் கிரியேட் பண்ணுறதுலாம் அதுக்கப்புறமா தான் நீ அதை பண்ணணும். தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்டிஹைட்ஸ். அடுத்தது சைட் செயின் ஹைட்ராலிசிஸ். இது நம்ம கன்வர்ஷனில் பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஹேவ் ஆல்கைல் பென்சீன் குளோரினேஷன் பண்ணால் யூ கெட் 2 குரூப், 2 குளோரின், 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம், அது ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணும்போது இஃப் யூ டூ தி SN2 ரியாக்ஷன் ஹைட்ராலிசிஸ் HOH போட்டோன்னா OH குரூப் வந்து இங்கே ஆகிடும். ஜெம் டயாலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே கார்பன்லேயோ இல்லை அட்ஜசன்ட் கார்பன்லேயோ OH குரூப் இருந்தாலோ QOH குரூப் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடும் அது. ஸோ யூ கெட் அன் அல்டிஹைட். அதே மாதிரி when you have any group இங்கே இருந்தாலும் that doesn't get disturbed here because free radical halogenation பண்ணும்போது அது it will attack only the CH bonds. Free radical halogenation will attack only the CH bonds and therefore you get the aldehyde in this. So side chain hydrolysis alkyl benzene வரும். So identify the reaction by looking at the reagent. இது நிறைய பேர் இதில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்போது இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை பாரு, இஃப் யூ டேக் குளோரோபென்சீனில் OH போட்டால் என்ன வரும், நிறைய பேர் என்ன நினச்சிப்பா, குளோரின் இஸ் அ டீஆக்டிவேட்டிங் குரூப் பட் ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப். அதனால ப்ராடக்ட் என்ன வரும், ஆர்த்தோவில் ஒரு ஹைட்ராக்சி பொசிஷனும் பேராவில் ஒரு ஹைட்ராக்சி பொசிஷனும் வரும். அது தப்பு, நல்லா பார்த்துக்கோ. குளோரின் இஸ் அ டீஆக்டிவேட்டிங் குரூப் பட் ஆர்த்தோபேரா டைரக்டிங், அந்த லாஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன், இது வந்து அரைல் ஹேலைடு. இது சரியா, அரைல் ஹேலைடில் ஒரு நியூக்ளியோஃபைலை நீ போடும்போது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் அங்கே நடக்கும். SN1 SN2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் அங்கே நடக்கும். அப்போ என்ன ஆகும், குளோரின் வில் பி ரீப்ளேஸ்டு பை OH. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. இது ஒவ்வொரு பேட்ச்லையும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிடுறான். சரியா, ஸோ ரிமெம்பர் திஸ் பாயிண்ட் தட் whenever you see an halide, ஹலோபென்சீன் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், அரைல் ஹேலைடு நடக்கும். நீ வந்து ஒரு வேறு ஏதாவது ஞாபகத்தில் இதை மாற்றி எழுதிடக்கூடாது. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. அதில் நெக்ஸ்ட்டு வந்து நேமிங் ரியாக்ஷன், கேட்ரமேன்-கோஷ் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் கேட்ரமேன்-கோஷ் ரியாக்ஷன்? ஃபார்மைல் குளோரைடு. இது ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது நம்ம முன்னாலேயே ரோசன்மன் ரிடக்ஷனில் பார்த்தோம். நம்ம ரோசன்மன் ரிடக்ஷனில் வந்து அசிட்டைல் குளோரைடு, ப்ரோப்பனைல் குளோரைடு அதுதான் வரும். பட் ஃபார்மைல் குளோரைடு அதில் வராது, ஏன்னா அது அன்ஸ்டேபிள்ன்றதுனால. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும், காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் CO + HCl give you HCOCl in situ அப்படின்னா இந்த ரியாக்ஷன் மீடியம் இட் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். இது இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த ரியேஜென்ட்டோடையே இதை சேர்த்து போட்டுடணும் நம்ம. ஸோ யூ டேக் பென்சீன், யூ ஆட் CO, யூ ஆட் HCl, அப்போ HOCl ஃபார்ம் ஆகும். AlCl3 in the presence of CuCl. ஸோ AlCl பார்த்தோன்னே யூ ஷுட் ரிமெம்பர் தட் இட் இஸ் அ Friedel-Crafts reagent. அது anhydrous AlCl3 வந்து Friedel-Crafts reagent. So that will catalyze the removal of AlCl4 minus வரும். AlCl4 minusல இருந்து then it will create a HCO இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு பாரு ரியாக்ஷன். I have written it here. Friedel-Crafts alkylation போட்ட அதே ரியாக்ஷன் தான் இங்கே. ஸோ இந்த Cl வந்து வெளியில் வந்துடும். when you have this group that is H T double bond O Cl இருந்துன்னு சொன்னால் இந்த பாண்டு தான் உடையும். This will be minus, this will be plus. Okay, so this is now an electrophile. Now electrophile will attack the benzene. நான் அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் பென்சீனில் போட்டால் என்ன வரும், லாஸ்ட் ஸ்டெப்பில் H+ வெளியில் வரும். THO போய் இங்கே அட்டாச் ஆகிடும் பென்சீனில். அந்த H+ வந்து it will regenerate the AlCl3. Okay, so that is Gatterman-Ghosh reaction with formyl chloride போட்டோன்னா you get benzaldehyde. So you have to identify the reaction by looking at the reagent. Aldehyde production. அடுத்தது Friedel-Crafts acylation. அசைலேஷனில் அசைல் குரூப் இருக்குது. இது நீங்கள் 11th படித்த ரியாக்ஷன் தான். இது அதோட மெக்கானிசம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொன்னால் இங்கே பென்சீனில் உனக்கு ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இது மூணுமே டபுள் பாண்டு தான். டபுள் பாண்டு வந்து ஏதாவது ஒரு கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா 6 கார்பனும் சேம், 6 கார்பனும் sp2 ஹைப்ரிடைஸ்ட். அதனால் அந்த இடத்துல வந்து நீ எந்த கார்பனுக்கு டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணாலும் ஒரு கார்பனுக்கு மைனஸ் வந்துடும், ஒரு கார்பனுக்கு ப்ளஸ் வந்துடும். அதனால் பென்சீனில் ப்ளஸ் மைனஸ் பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
azyl reagent plus minus create பண்ணுறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். So if you look at this azyl chloride, ethanol chloride or acetyl chloride, common name அது. நான் முன்னால் சொல்லியிருந்த மாதிரி CCl பாண்ட் தான் உடையும். ஏன்னா இது டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது ரொபஸ்ட் பாண்ட், இது அவ்வளோ ஈஸியாக உடையாது. பட் டபுள் பாண்ட் ஓக்கு ஷிஃப்ட் ஆகி அந்த மாதிரி ரியாக்ஷனில் தான் அது போகும் அது. ஸோ இந்த AL வந்து அலுமினியம் வந்து குரூப் 13 எலமெண்ட், தேர் ஆர் லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலமெண்ட்ஸ் அது. ஸோ அப்போ என்ன பண்ணும், 2pz ஆர்பிட்டல் 3pz ஆர்பிட்டல் எம்டியாக இருக்கும். ஸோ இட் கேன் அக்செப்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தேர்ஃபோர் இட் வில் ட்ரை டு அப்ஸ்ட்ராக்ட் திஸ் குளோரின் ஃப்ரம் திஸ் குரூப். ஸோ குளோரின் வந்து AL வரும்போது AlCl4 மைனஸ் வரும். அப்போது இந்த இடத்துல இந்த கார்போகேட்டையான் எலக்ட்ரோஃபைல் இங்கே ஜென்ரேட் ஆகும். திஸ் இஸ் அன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், ரிமெம்பர். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பென்சீனில் போடும்போது இட் கேன் அட்டாக் எனி கார்பன் இன் தி பென்சீன். ஸோ ஏதாவது ஒரு கார்பன் அட்டாக் பண்ணும்போது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்டெப்பில் H+ வெளியில் வந்துடும். இந்த H+ வந்து AlCl4 கூட மறுபடியும் ரியாக்ட் ஆகி AlCl3 வெளியில் வந்துடும், HCl வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ யூ கெட் திஸ் ketone as a product here. Ketone as the product. நம்ம என்ன குரூப் எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. இஃப் யூ டேக் azyl group, இந்த azyl group எடுத்துட்டோம்னா ketone கிடைக்கும். ஃபார்மைல் குரூப் எடுத்துட்டோம்னா ஆல்டிஹைட் கிடைக்கும் நம்மளுக்கு. தட் இஸ் ஃபார்மைல் குரூப் எடுத்துட்டேன்னா யூ கால் தட் இஸ் த Gaterman-Koch reaction of benzaldehyde வரும். whereas if you take acetyl chloride போட்டால் you get acetophenone. Okay, so that is இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது இங்கே அதே ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஃபார்மைலில் வந்து இந்த மாதிரி போடும்போது இந்த பாண்டிங் உடையும் போது this is unstable. As you can see here, this is unstable. Why formal chloride is unstable? You can see from this resonance structure ல நீ இதை பார்க்கலாம். இந்த மாதிரி கார்போகேட்டையான் வந்து இது ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே எந்த குரூப்புமே இல்லை. whereas acetyl குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் உனக்கு. there is a plus I effect operating on this methyl group which will try to stabilize the carbocation that is formed here, whereas this carbocation cannot be stabilized because there is no group which can stabilize this, because இந்த டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு தான் போகும், இதுக்கு வராது. அதனால் இது அன்ஸ்டேபிளாக இருக்கும் அது. ஸோ ஃபார்மைல் கார்போகேட்டையான் வந்து அன்ஸ்டேபிள். தேர்ஃபோர் பென்சீனில் போடும்போது பென்சீன் will give electron to this. Benzene வந்து it will give electron to this and therefore it will form benzaldehyde. So Friedel-Crafts alkylation அதுதான். So we call that as formylation. Again Gaterman-Koch reaction. சைடில் எந்த குரூப் கொடுத்துருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நல்லா பார்த்துக்கோ. மீத்தாக்சி குரூப் கொடுத்துருக்கு. மீத்தாக்சி குரூப் வந்து ஆக்டிவேட்டிங்கா டீஆக்டிவேட்டிங்கா ஆர்த்தோபேரா டைரக்டிங்கான்னு பார்த்தெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், முன்னால் நான் சொன்ன மாதிரி ரியாக்ஷனில் வந்து எது ரியாக்ட் ஆகுன்றதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ Gaterman-Koch ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் என்ன ஜென்ரேட் ஆகுது, CHO ஜென்ரேட் ஆகுது. இந்த CHO வில் கம் அண்ட் கெட் அட்டாச்ட் இன் த பேரா பொசிஷன். ஆர்த்தோ பொசிஷனில் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அதோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பேரா டெரிவேட்டிவ் வந்து நிறையா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் formylation. What is formylation? Addition of the formyl group, that is HC double bond O group, is called as formylation group. So you get this derivative here. Okay. Then next reaction. If you take other nucleophile, HCN எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. HCN எடுத்துன்னு HCl போடுற, AlCl3 போடுற அப்படின்னா now இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகும், HCl plus CN react ஆகும்போது you will have this NHCl, hydrazine hydrochloride form ஆகும். ஸோ இது இன்டர்மீடியட். இது if you can remember directly that it will form aldehyde வரும் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுருந்தேன்னா அமோனியம் குளோரைடு வெளில வந்துடும். நீ டேரெக்டாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் NCERT syllabus you can remember, identify the reaction by looking at this reagent. If you add this nucleophile then you get அது எலிமினேட் ஆகி இங்கே ஆல்டிஹைடு உனக்கு இங்கே இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ். கீட்டோன்ஸ் நெக்ஸ்ட்டு. கீட்டோன்ஸ் முன்னாலே பார்த்தோம், நம்ம எல்லாம் மிக்சடாக தான் பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய ப்ரிப்பரேஷன் மூணுமே வந்து ஓவர்லாப்பிங்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ப்ரிப்பரேஷன் நீ தனியாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஸ் ஐ ஆர்கானிக் ஸ்கீமாவை அப்ளை பண்ணி ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுற மெத்தடை தெரிஞ்சுட்டேன்னா போகிறோம். ஸோ கீட்டோன்ஸில் வந்து டயால்கில் கேட்மியம். ஸோ
So this is another versatile reagent. Organometallic compounds வந்து இது ஒன் ஆஃப் த ரியேஜென்ட்ஸ். நம்ம ஆஹா சாப்டரில் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். They are also very versatile reagents in preparation of various compounds because electronegativity difference வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய versatile ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் அதை க்ரியேட் பண்ண முடியும். Say for example, if you take any Grignard reagent எடுத்துக்கிற, அதில் CdCl2 போடுற அப்படின்னா you will get dialkyl cadmium. Grignard reagent உனக்கு தெரியும், this is a common byproduct. So now if you add azyl chloride or acid chloride to this dialkyl cadmiumல போட்டேன்னா, as I told you, CCl bond உடையும். CCl bond உடையும் போது அந்த இடத்துல இங்கே சிடிக்கு ப்ளஸ் வந்துடும், ஆருக்கு மைனஸ் வந்துடும், ஆருக்கு மைனஸ் வந்துடும். ஸோ கார்போகேட்டையான் போச்சுன்னு சொன்னால் இதுக்கு வந்து so this will have minus, this will have plus, this will be plus, this will have minus. So இந்த R வந்து it will attack the carbon. ஸோ கார்பனில் வந்து R அட்டாச் ஆகிடும், CdCl2 வெளில வந்துடும், CdCl2 வெளியில் வந்துடும். ஸோ ரெண்டு மாலிக்யூல் எடுத்துக்கும் போது ரெண்டு மாலிக்யூலுக்கு ரெண்டு R வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் 2 molecules of ketone that can be generated here with CdCl2 that come out. ஓகே, ஸோ ஆர்கானிக் ஸ்கீமா எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டேன்னா உனக்கு அவள் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான்னா ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ethyl magnesium bromide, CdCl2 போட்டால் என்ன அர்த்தம்? ரிமெம்பர், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ இதில் சிடியில் ப்ளஸ் வரணும், குளோரினில் மைனஸ் வரணும், இதில் மெக்னீஷியமில் ப்ளஸ் வரணும், கார்பனில் மைனஸ் வரணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கார்பனுக்கு நீ ஒரு சார்ஜ் கொடுத்தே ஆகணும். ஞாபகம் இல்லாமல் புரோமினுக்கு போட்டுவிட போகிறேன், புரோமினுக்கு போடக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? யூ வில் ஹேவ் திஸ் பை ப்ராடக்ட் MgXBr வெளில வந்துடும் உனக்கு. இந்த இடத்துல டைஆல்கில் கேட்மியம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே இது ஃபார்ம் ஆகும், R2CD ஃபார்ம் ஆகும், டைஆல்கில் கேட்மியம் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் வில் கோ அண்ட் கெட் அட்டாச் டு திஸ். ஸோ 2 molecules ஆஃப் திஸ், இது 2+ இருக்கிறதுனால, இது 2+, இது 2- இருக்கிறதுனால ரெண்டு ஈத்தால் குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், இது ஃபார்ம் ஆகிடும். இதில் வந்து இப்போ நீ இதை போடும்போது இந்த ஆல்கைல் ஈத்தால் குரூப் வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த கார்பனில் அட்டாச் ஆகிடும், Cl வந்து CdCl-ஓட வெளில போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ரிகார்டிங் திஸ் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து கீட்டோனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது. அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் அரைல் குரூப், சேம் யூ கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் அரைல் குரூப். ஸோ இஃப் யூ டேக் பென்சாயில் குளோரைடு, அதில் இந்த மாதிரி டைமீథைல் கேட்மியம் போடுற, டைஈத்தைல் கேட்மியம் எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? இதை வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இதை வந்து டைஆல்கைல் கேட்மியம்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட்லேருந்து வர இந்த காம்பவுண்டை வந்து when you do this you get the dialkyl cadmium போடும்போது என்ன ஆகும்? It will have this is plus, this is minus, this is minus, this is plus, இந்த பாண்டு தான் உடையும். therefore இது வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இது வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ you will have 2 molecules be taken. you will have CdCl2 ரெண்டு வந்துடும், இதில் CD2+ ரெண்டு வந்துடும், இது 2-, இது ரெண்டு 2-, இந்த ரெண்டு கார்பனால் குரூப்பில் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ கெட் அசிட்டோஃபீனோன், யூ வில் கெட் அசிட்டோஃபீனோன். இங்கே சும்மா உனக்கு ஒரு தாட் ஃபார் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம், ஹவு டு ப்ரிப்பேர் ப்ரோபியோஃபீனோன். ப்ரோபியோஃபீனோன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீ என்ன குரூப் எடுத்துக்கணும்? என்ன குரூப் எடுத்துப்போ ப்ரோபியோஃபீனோன் பண்ணணும்னா, இஃப் யூ டேக் திஸ் ஈத்தால் குரூப் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, ஈத்தால் மெக்னீஷியம் புரோமைட் எடுத்துனேன்னா டைஆல்கில் ஈத்தாயில் வரும், டைஈத்தால் கேட்மியம் வரும். டைஈத்தால் கேட்மியம் வந்து பென்சாயில் குளோரைடில் போட்டேன்னா, ஸோ திஸ் வில் பி ப்ளஸ் 2+, this will be 2-, chlorine minus, carbon plus. இந்த ஈத்தால் கார்பன் அயான் வந்து இதில் போய் அட்டாச் ஆகும், இந்த வந்து. ஸோ யூ வில் ஹேவ் திஸ். ஸோ how do you prepare propiophenol? You will prepare like this. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கும் நீ பக்கத்துலேயே இன்னொரு கொரோலரி ரியாக்ஷன் மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நிறைய ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆர்கானிக் ஸ்கீமா எப்படி அப்ளை ஆகுதுன்றது உனக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டோஃபீனோன் பை this ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த இடத்துல கொஷின் பாரு, why Grignard reagent cannot be directly used? Grignard reagentலேருந்து நம்ம அதுவும் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டு தான், நம்ம அதை டைரெக்டாகவே யூஸ் பண்ணி கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணலாமே, எதுக்கு அதுலேருந்து டைஆல்கில் கேட்மியம் ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணணும்
அது ஒரு கொஷின் உனக்கு வரலாம். சம்டைம்ஸ் யூ மே கெட் அ கொஷின். ஸோ அப்போ என்ன வரும், இந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா உனக்கு தெரியும். சப்போஸ் இப்போ டேக் அசைல் குளோரைட், அதில் நீ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்டால் என்ன, நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய ரியாக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் போட்டோன்னா என்ன, மைனஸ் வில் கோ டு ப்ளஸ், ப்ளஸ் வில் கோ டு மைனஸ், தென் யூ வில் நோ வாட் வில் ஹேப்பன் டு திஸ். ஸோ என்ன வரும் உனக்கு, RCO ஆர் கீட்டோன் வந்துடும், MgClX வந்துடும். அதே மாதிரி ROCLக்கு பதிலாக கீட்டோன் எடுத்து அதில் நீ இந்த கீட்டோன் இதோட நிற்காது ரியாக்ஷன். கார்பனைல் குரூப் இருக்கிற வரைக்கும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே மைனஸ் ப்ளஸ் வருது இல்லையா. ஸோ மைனஸ் ப்ளஸ் வர்றதுனால இந்த ரியாக்ஷன் வந்து நிற்கவே நிற்காது, கண்ட்ரிஸ் ஆகிடும். ஸோ அப்போ கீட்டோன்லேருந்து இது போடும்போது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து அகெயின் பென் ஆகும், இந்த ஆர் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். திஸ் ஆர் வில் கோ டு திஸ் பிளேஸ், Mg இங்கே வந்துடும். ரெண்டாவது ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே OH வந்துடும், MgOHX வெளில வந்துடும். அப்போ உனக்கு யூ வில் கெட் அ டெர்ஷியரி ஆல்கஹால் உனக்கு கிடைக்கும். உனக்கு you will get a tertiary alcohol. You won't get ketone. Ketone நிக்காது இந்த reaction. That is why we cannot use Grignard reagent directly to prepare ketone. Acyl chloride Grignard reagent போட்டா ketone வரும், ஆனால் reaction இதோட நிக்காது. இது versatile reagentன்றதுனால reaction continue ஆகும். You will get tertiary alcohol will be the major product. அதான் ப்ராடக்டாக வரும் உனக்கு. ketone உனக்கு வராது. இந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கலாம் regarding this. அடுத்தது நைட்ரைல்ஸ்லேருந்து எப்படி பண்ணுறது, நம்ம ஸ்டீஃபன் ரிடக்ஷனில் முன்னால் பார்த்தோம். ஸோ now we will see from நைட்ரைல்ஸ்லேருந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். how do you prepare from nitriles, how can we prepare the aldehydes and ketones. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த ரியாக்ஷன் தான். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் RCN எடுத்துட்டேன்னா யூனோ ஆர்கானிக் ஸ்கீமாவை அப்ளை பண்ணனா இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், அப்படியே அட்டாச் பண்ணனா யூ கெட் அன் இன்டர்மீடியட் லைக் திஸ், RC டபுள் பாண்ட் N MgX N MgBr whatever. இங்கே வந்துடும் உனக்கு இந்த R போய் இதில் அட்டாச் ஆகிடும். யூ வில் கெட் திஸ். செகண்ட் ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில், இந்த OH மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் MgOHBr வந்துடும் உனக்கு. இந்த இடத்துல யூ வில் ஹேவ் NH3, 3 மாலிக்யூல் இங்கே ரியாக்ட் ஆகி NH3 உனக்கு வெளில வரும். ஸோ இந்த இடத்துல ஃபைனலி யூ வில் கெட் O இங்கே ஆட் ஆகிடும். நான் அந்த ஸ்டெப்பு மெக்கானிசம்லாம் உனக்கு கொடுக்கல, அது கொஞ்சம் உனக்கு எலாபரேட்டாக இருக்கும், அது உனக்கு தேவையில்லை. இந்த இன்டர்மீடியட் நீ தெரிஞ்சு இந்த இன்டர்மீடியட்டை நீ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அதோட நீ நிறுத்தின்றலாம். ஸோ 3 மாலிக்யூல் ரியாக்ட் ஆகி யூ கெட் அ கீட்டோன் ஹியர் ஃப்ரம் த சயனைடு with the cyanide. இதில் நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ஷன்ஸ்லேயே நம்ம இதை பார்த்துருக்கோம். சப்போஸ் யூ டேக் ஈத்தாயில் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்து ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன், இது ஜென்ரல் ரியாக்ஷன், இது ஒரு ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால யூ கேன் சி இந்த இன்டர்மீடியட் நான் எழுதலை. ஓகே, இது வந்து சும்மா நீ புரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து இது எழுதுனால அந்த இடத்துல. ஸோ அமோனியா ஒரு ப்ராடக்டாக வந்துடும், MgOH வந்துடும், ப்ளஸ் A வரும். இங்கே A என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். எனிபடி குவிக்லி யூ டெல் மீ. So this will be 1 phenyl propanone. இது வந்து 2 butanone வரும். A வந்து 2 butanone வரும். So you can practice all these equations. So I want you to இது மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு ஒரு ரியாக்ஷனை நீங்கள் படித்த உடனே நீங்களே இந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்துட்டு இங்கே போட்டுட்டு அப்படியே அதை எழுதிட்டு வரணும் அந்த இடத்துல. அப்போது வரும் you will have the familiarity of the reaction. Okay. So 4க்கு என்ன வரும், இந்த C இங்கே அட்டாச் ஆகிடும். 4ல் பார்த்தோன்னா உனக்கு என்ன வருது பாரு, 4ல் கீட்டோன் வராது. D will be an aldehyde because இங்கே H இருக்கிறதுனால, இங்கே H வந்துடுறதுனால you will get an aldehyde. So that is what you have to remember in this. Okay. So that is the another method of preparation. So Friedel-Crafts acylation நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Sir, third one க்கு second one மாதிரியே ப்ராடக்ட் வரும். third ஒன்னுக்கு வந்து செகண்ட் ஒன் மாதிரி, ஆமாம் சேம் ப்ராடக்ட். நல்ல குட் கொஷின் அது. எஸ், வாட் டிட் யூ எழுதினியா, அதை என்ன வருது, அதே ப்ராடக்ட் தான் வந்தது எனக்கு. now this is plus, this is minus. Now this will come and get attached here, so you will have the benzene ringல இங்க C இருக்கு, இந்த பிளஸ்ல வந்து என்ன அட்டாச் ஆகுது, இங்க C டபுள் பாண்ட் இருக்கு, இங்க O வந்துடும். you will have this CELC. Okay, so that's what.
Okay, sir. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இது மேக்ஸில் வர கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இதில் போட்டாலும் சரி இதில் போட்டாலும் சரி யூ வில் ஹேவ் த சேம் ப்ராடக்ட் ஹியர். ஓகே, ஸோ தட்ஸ் அ குட் அப்சர்வேஷன். ஸோ ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் லைக் திஸ் ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் தி ரியாக்ஷன்ஸ் வென் எவர் யூ என்கவுண்டர் ஒன். இது அசைலேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் யூ திஸ். ஸோ தோஸ் ஹூ ஆர் மறந்து போனவாளுக்கும் ஃபெமிலியர் இல்லாதவாளுக்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எம்டியாக இருக்கும். ஸோ இட் கேன் அக்செப்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஏஎல்சிஎல் அசைல் குளோரைடில் போடும்போது எலக்ட்ரானிக்டிவிட்டி டிஃபரன்ஸ் இந்த பாண்டு தான் பிரேக் ஆகும்னு சொன்னேன். சிஎல் மைனஸில் கொடுக்குற எலக்ட்ரானை கொண்டு வந்து இங்கே போடும். ஏஎல்சிஎல்4 மைனஸ் வரும். இந்த எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகும். எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சின் அட்டாக் பண்ணும்போது இங்கே கீட்டோன் ஃபார்ம் ஆகிடும். லாஸ்ட் ஸ்டெப்பில் H+ வெளில வரும். H+ இது கூட ரியாக்ட் ஆகி AlCl3 ரிலீஸ் பண்ணிடும். Therefore, AlCl3 will act as a catalyst and therefore the reaction will go on as long as the benzene exhaust ஆகிற வரைக்கும் அசைல் குளோரைடும் பென்சீனும் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும் உனக்கு அதில். ஸோ அகெயின் நான் இங்கே நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். யூ கேன் கீப் ப்ராக்டிஸிங். அசைல் குளோரைடு போட்டோன்னா அசிட்டோஃபீனோன் வரும். பென்சாயில் குளோரைடு போட்டோன்னா பென்சோஃபீனோன் வரும். இந்த காம்பவுண்டு நான் கொடுக்கல எங்க. யூ கேன் ஃபைண்ட் அவுட். You can find out the product and you can let me know if you have found out the product. So 2 Cl கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ மெக்கானிசம் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். வாட் யூ ஷுட் நீட் டு நோ இஸ் திஸ் பாண்ட் வில் பிரேக். ஓகே, யூ கேன் கீப் ட்ரையிங் தட். நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் உனக்கு. ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் பென்சீன் ப்ளஸ் திஸ் ஸோ 2 molecules தான் க்ளூ கொடுத்துருக்கேன் உனக்கு. இதுதான் க்ளூ உனக்கு. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் அட் த ஸ்டோக்கியோமெட்ரி இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அது உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கும் உனக்கு அங்கே. இப்போ மேலே இருக்கிற 3 ரியாக்ஷன்லையும் நான் அது எதுவும் கொடுக்கல. ஒரே ஒரு மாலிக்யூல் தான் உனக்கு வருது. ஸோ அது அப்படியே அந்த ரியாக்ஷன் வந்துடும். இங்கே 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 மாலிக்யூல் உனக்கு வரும். ஸோ இந்த பாண்டும் உடையும் இந்த பாண்டும் உடையும். அப்போது இந்த பாண்டு உடையும் போது இந்த கார்போகேட்டையான் இந்த இதில் அட்டாச் ஆகும். இந்த பாண்டு உடையும் போது அதில் வர கார்போகேட்டையான் இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ நடுவில் உனக்கு இது வந்துடும். ஸோ இதுக்கும் உனக்கு யூ வில் ஹேவ் சேம் காம்பவுண்ட். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது ஒரு மாலிக்யூலில் இது ஃபார்ம் ஆகும், இன்னொரு மாலிக்யூலில் இது ஃபார்ம் ஆகும் சைமல்டேனியஸாக. லாஸ்ட் ஸ்டெப்பில் H+ வெளில வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த H+ வந்து இட் வில் கம்பைன் வித் HCl வெளில வந்துடும். ஸோ these are all JE level questions. JE level questionsல உனக்கு இதெல்லாம் வரும். You have to remember this. இது ஃப்ரீஸ் அரேஞ்ச்மெண்ட் உங்கள் சிலபஸில் கிடையாது. பட் ஜஸ்ட் யூ கேன் நோ தட். So if you take an எஸ்டரில் if you had anhydrous AlCl3, anhydrous AlCl3 போட்டாலே நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது லூயிஸ் ஆசிடு, இதில் 2p எம்டியாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணும். யார் கொடுப்பா? ஓ தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஓவில் தான் 2 லோன் பேர் இருக்கும். ஒரு ஓ கிட்டேருந்து இது வாங்கிக்கும். ஸோ அந்த மெக்கானிசம்லாம் வேண்டாம், உனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அதில். ஸோ ஆல் யூ நீட் டு நோ இஸ் இந்த பாண்டு உடஞ்சிரும், ஓசி பாண்டு உடஞ்சிரும். இது ரீஅரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஃப்ரீஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த குரூப் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். JE syllabus தான் இது. ஸோ யூ நீட் நாட் ஜஸ்ட் ஒரி அபவுட் இட். பட் இஃப் யூ கேன் ரிமெம்பர் இட் இஸ் குட். தனியாக நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க வேண்டாம் JE படிக்கும்போது. ஸோ இந்த குரூப் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், அட்ஜசன்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். ஸோ யூ வில் ஹேவ் ஆர்த்தோ ஒன்று வரும், பேரா ஒன்று வரும். ஆர்த்தோ ஒன் பேரா வரும். ஸோ ஆர்த்தோ ஹைட்ராக்சி அசிட்டோஃபீனோன், பேரா ஹைட்ராக்சி அசிட்டோஃபீனோன் வரும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இஃப் யூ டேக் சே பென்சாயில் ஃபீனாயில் பென்சோயேட், இது அசிட்டேட். இது பென்சோயேட் எடுத்துட்டோம்னா யூ வில் ஹேவ் திஸ் காம்பவுண்ட் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோஃபீனோன், பேரா ஹைட்ராக்சி பென்சோஃபீனோன். ஸோ 2 காம்பவுண்ட் உனக்கு வரும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் அதை நம்ம அவ்வளோதான். அதில் ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் இல்லையா. ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன் எல்லாத்துலேயும் எல்லா ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷனையும் நீ ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணுனா யூ வில் கெட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ அதனால் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடை தனியாக ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம். பட் யூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆல்டிஹைட்லேருந்து வி கேன் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து